ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். டுடே ஒரு ஹென்னா விலாக் அண்ட் பர்த்டே விலாக் பார்ப்போமா? இந்த கஸ்டமர் நம்மக்கிட்ட ரொம்ப நாளாக நெயில் ஹென்னா கேட்டுட்டு இருந்தாங்க. பட் நம்ம நெயில் ஹென்னா பண்ணாமல் இருந்திருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நம்ம ரீஸ்டாக் பண்ணிட்டோம். வேணுன்றவங்க நமக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இவங்க கேட்ட மாதிரியே நம்ம இவங்களுக்கு ஹென்னா டிஸ்பேச் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் அக்கா மெசேஜ் பண்ணாங்க, இந்த மாதிரி மச்சானுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, சிறப்பாக பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஐடியா கேட்டேன். ஐடியா என்னன்னு பார்த்தா, நம்ம கேக் வெட்ட வேணாம், வித்தியாசமாக நம்ம தந்தூரி வெட்டுவோம்னா ஓகே. நம்ம பயபிளில் இன்ஸ்டாவில் ஏதோ பார்த்துட்டு அந்த வாங்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிவிட்டு அண்ணன் ஒரு லெவல் 45 போல் என்னை பிக்கப் பண்ண வந்தாங்க. போனால் அக்கா டோர் ஓப்பனில் இருக்குன்னு சொன்னாங்க. பார்த்தா டோர் க்ளோஸில் இருந்துச்சு. அப்புறம் அக்காவுக்கு கால் பண்ணி, இப்போ கதவை திறப்பா, நான் வாசலில் எவ்வளோ நேரம் நிற்கிறது, நாய் வேறு குறுகுறுன்னு பார்க்குது, பிடிச்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு சொல்லின்ட்டு அக்கா திறக்க சொன்னேன். அதுக்கப்புறம் அக்காவும் திறந்தாங்க. திறந்துட்டு அப்படியே பொறுமையாக போயிட்டு அதை கொடுத்துட்டு அக்கா கையில் கொடுத்துட்டு அக்கா சொன்னான், மச்சானை போய் எழுப்பு, ஆனால் நீ விஷ் பண்ணக்கூடாது, நான் தான் விஷ் பண்ணுவேன்னா. இதுக்கு அவளே போய் எழுப்பியிருக்கலாம், எதுக்கு என்கிட்ட சொன்னான்னு தெரில. நான் போய் டெக்கரேட்லாம் பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் இருக்கான், என்ன மருவாஸ் இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க, என்ன 12 மணி சர்ப்ரைஸாக? நாங்கள் அதெல்லாம் இல்லை மச்சான், நாளைக்கு இங்கேருந்து ஒரு ஆர்டர் டெலிவரி பண்ணோம், அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா உட்காடுற மாதிரி உட்காந்துட்டு இருந்தேன். அக்கா பையன் அப்போ முழிச்சு தான் இருந்தான். அதுக்கப்புறம் எங்கள் அக்கா கரெக்டாக வர அப்போ சொல்கிறாங்க, நான் நினச்சேன், நீங்கள் வரும்போதே நினச்சேன் இது இதுவாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அக்கா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கேட்டேன், ஏன்ப்பா நீ இந்த தடவை இது சொன்னேன்னா, மச்சானுக்கு கேக் பிடிக்காது, அதனால் போன தடவை ப்ரௌனி வாங்கினேன், இந்த தடவை என்ன வாங்கலான்னு யோசிக்கும் போது எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு, அதனால தான் இதை நான் வாங்கினேன். இது வரைக்கும் மச்சான் ஃபுல் தந்தூரி சாப்பிட்டது இல்லைன்னு சொன்னாங்க அதான்ட்டு. ஆனால் பார்த்தா அன்றைக்கும் அவங்க ஃபுல் தந்தூரி சாப்பிடல, அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு மற்ற எல்லாத்தையும் நாங்கள் மக்குன்னு முக்கி எடுத்துட்டோம். சாலா, எங்கள் மச்சானுக்காக எல்லோரும் துவா செய்யுங்க. இந்த மாதிரி கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹென்னா வேணும் அப்படின்னா நமக்கு இன்ஷால்லா டிஎம் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.